നാമത്തിനായിട്ട് മഹത്വം. നന്ദി. യേശുവിന്റെ പരിശുദ്ധ നാമത്തിற்காக നന്ദി. ഹല്ലേലൂയ. ആമേൻ. കടന്നു വന്ന എല്ലാവർക്കും ക്രിസ്തുയേശുവിന്റെ നാമത്തിലുള്ള സ്നേഹവന്ദനം അറിയിക്കുക. കടന്നു വന്ന ഓരോരുത്തർക്കും യേശു ക്രിസ്തുവിനോട് എല്ലാവരുടെ നാമത്തിൽ ഞങ്ങൾ வருகை தெரிவிக்கிறோம். ഹല്ലേലൂയ. ഇന്ന് പകലും ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം നമ്മുടെ കൂടെയുണ്ട്. இன்று பகல் கர்த்தருடைய பிரசன்ஸ் இங்க இருக்கிறது. ആമേൻ. Presence of God is here. Amen. பிரசன்னத்தின் தேவன் இங்க இருக்கிறார். Hallelujah. Glory to Jesus. Amen. Let's read one verse from Luke chapter 10, verse number 1 through verse number 9. ലൂക്കായുടെ സുവിശേഷം 10ന്റെ 1 മുതൽ 9 വരെയുള്ള വാക്യങ്ങൾ. ലൂക്ക എഴുതിയ സുവിശേഷ പുസ്തകം 10ാം അധികാരം 1 മുതൽ 9 വരെയുള്ള വചനങ്ങളെ വാസിക്കും. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து, நான் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை நமக்கு முன்னே இரண்டு பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சங்களையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். நீ வீட்டில் பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்குள் சமாதானம் உண்டாக வேண்டும் என்றது முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரம் அங்கே இருந்தால் நீங்கள் கூறிய சமாதானம் அவர்களிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டிலேயே தான் நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொண்டு வருகிறதை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசியுங்கள். அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளின் சொஸ்தமாகி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வருகிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தின் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுதும் ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் நம்ம எப்பவுமே கேள்விப்பட்ட ஒரு வசனமாக இருக்கிறது. ഇംഗ്ലീഷ് സർവീസിൽ നമ്മൾ ശുശ്രൂഷിച്ചുകൊണ്ടിരുന്നപ്പോൾ ദൈവത്തിൻ്റെ പരിശുദ്ധാത്മാവ് പറഞ്ഞത് വ്യക്തമായിട്ട് പറഞ്ഞത്, കർത്താവ് ഒരു സൈന്യത്തെ ഒരു എൻഡ് ടൈം ആർമിയെ பரிசுத்தாத்மாவை எழுந்திருப்பிക്കുക. நம்ம ஆங்கில வசனத்தில் நம்ம படித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்து அந்த தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்பட்டது. அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் தேவனை எழுப்பி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. ദൈവത്തിന്റെ വചനത്തിന്റെ മുമ്പിൽ ഒരു സൈന്യം എഴുന്നേൽക്കുകയാണ്. தேவனுடைய வசனத்திற்கு முன்பாக அங்க ஒரு ராஜ்யம், அங்க ஒரு பெரிய விஷயம் எழும்புகிறது. ஆறு பிரசங்கிക്കുന്നു എന്നുള്ളത് விஷயமே அல்ல. அங்க யார் அங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ദൈവത്തിന്റെ വചനമാണ് പ്രസംഗിക്കുന്നതെങ്കിൽ அற்புதம் சம்பவிக்கும். தேவனுடைய வசனம் தான் அங்க பிரசங்கிக்கிறாங்க அப்படின்னா அங்க ஒரு அற்புதங்கள் சைன்யம் எழுந்தேൽക്കും. அங்க ஒரு சைன்யம் எழுப்பப்படும். ஒரு சைன்யம் எழுந்தேൽക്കും. சேர்ந்து പറഞ്ഞ ஒரு சைன்யம் எழுந்தேൽക്കും. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அங்க ஒரு விஷயம் எழுப்பப்படும் என்று. ദൈവത്തിന്റെ വചനത്തിന്റെ മുമ്പിൽ ആ സൈന്യം എഴുന്നേൽക്കുന്നത്. தேவனுடைய வசனத்துக்கு முன்பாக தான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சமுத்திரம் அங்கே எழுப்பப்படுகிறது. ഹല്ലേലൂയ. ഞാൻ ഈ വാക്യം എനിക്ക് തന്നപ്പോൾ, ഈ ലൂക്കായുടെ സുവിശേഷം ഈ വാക്യം എനിക്ക് ശുശ്രൂഷിക്കാൻ തന്നപ്പോൾ ഞാൻ കർത്താവിനോട് പറഞ്ഞു, ഇത് ശുശ്രൂഷിക്കാൻ പറ്റത്തില്ല. இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை எனக்கு தருகிற வேளையில நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு வசனத்தை நான் எப்படி வந்து பிரசங்கிக்க போறேன் அப்படின்னு யோசிச்சேன். ஆமென். ஹல்லேலூயா. ശുശ്രൂഷകന്മാരോടുള്ള വചനമാണ് இது. வந்து அவங்க வந்து ശുശ്രൂഷകന്മാർ, മിനിസ്റ്റേഴ്സിനോടുള്ള இருக்கிற ஒரு வசனமா இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കർത്താവിന് സ്തോത്രം. அவன் மினிஸ்டர்ஸினோடுள்ள வசனமா. இது வந்து பிரசங்கிக்கிறதுக்காக இருக்கிற ஒரு வசனமா இருக்கிறது. கர்த்தாവ് 70 பேரை அவன் மினிஸ்ட்ரிக்காയിട്ട് പറഞ്ഞു വിടുക. 70 பேரை ஆண்டவர் வந்து அப்படி ஒரு வேலைக்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 70 பேரை மினிஸ்ட்ரிக்கு പറഞ്ഞു വിടുന്ന ഒരു ഭാഗം. 70 பேரை அந்த வேலைக்காக நம்ம புறப்பட பண்ண வேண்டிய வேலையில. அப்ப ഞാൻ കർത്താവിനോട് പറഞ്ഞു, കർത്താവേ இது நமக்கு லீடர்ஸ் மீட்டிங்ல பிரசங்கிச்சா போறே. இது வந்து ஒரு தலைவருக்காக இருக்கிற அந்த பிரசங்கத்துல நம்ம பிரசங்கிச்சா போதும் இல்ல அப்படி நினைச்சிருக்காரு. இது போறா. சோத்ரம். இது சர்ச்சினுள்ள மெசேஜ். அது முடியாது. இது வந்து சபையில நம்ம பிரசங்கிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் தெய்வம் என்னை விളിச்சதா? எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்று? கர்த்தாവ് என்னை கண்டதா? ஆண்டவர் என்னை பார்த்திருக்கிறார். கர்த்தாവ് என்னை വിളിച്ചത് ഒരു ദൗത്യം ഏൽപ്പിക്കാൻ വേണ്ടിയാ. கர்த்தர் என்னை கூப்பிட்டது ஒரு காரியத்திற்காக, ஒரு பெரிய விஷயத்திற்காக தான்.
ആമേൻ സ്തോത്രം. പ്രിയമുള്ളവരെ, വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് ഞാൻ വിശ്വാസത്തിൽ വന്നപ്പോൾ, வருஷங்களுக்கு முன்பாக நான் வந்துட்டு இந்த சபைக்கு கூடி வரும் வேளையில, സഭയിലല്ല വിശ്വാസത്തിൽ വന്നപ്പോൾ, ഞാൻ ഫെയ്ത്തിലേക്ക് വന്നു. அத விசுவாசத்துக்கு வந்த வேளையில, ആമേൻ ഹല്ലേലൂയ, എന്റെ അകത്തൊരു ചിന്തയുണ്ടായിരുന്നു, ഞാൻ ഒന്നിനും കൊള്ളാത്തയാളാണ്. என் மனசுல ஒரு சிந்தை இருந்தது, நான் எதுக்குமே ஒரு திராணி இல்லாதவன் அப்படின்ட்டு. ഞാൻ ചർച്ചയിൽ വരുമ്പോൾ പ്രാർത്ഥിക്കും, நான் சபையில வரும்போது இப்படி ஜெபிப்பேன், എപ്പോഴും പ്രാർത്ഥിക്കും. எப்பவுமே இப்படிதான் ஜெபிப்பேன். എന്താ പ്രാർത്ഥിക്കുന്നതെന്ന് അറിയാമോ? நான் என்ன தெரியுமா ஜெபம் ദൈവമേ, பண்ணுவேன்? ആളുകൾ രക്ഷിക്കപ്പെടണമെന്നൊന്നും അല്ല. ஆண்டவரே எல்லாருமே வந்து ரட்சிப்புக்குள்ள வரணும் அப்படிங்கிறது இல்ல. പാസ്റ്റർ എന്നോട് പ്രാർത്ഥിക്കാൻ പറയരുത്, பாஸ்டர் என்கிட்ட ஜெபம் பண்ணணும்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. അവൻ പരസ്യമായിട്ട് പ്രാർത്ഥിക്കാൻ പറയരുത്. അതാണ് എന്റെ പ്രാർത്ഥന. எல்லாத்துக்கும் முன்பாக ஐயோ என்னோட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது என்னோட பிரார்த்தனையா இருந்தது. ഹല്ലേലൂയ. എല്ലാ ആഴ്ചയിലും പ്രാർത്ഥിക്കും, எல்லா வாரங்களிலும் நான் ஜெபம் பண்ணுவேன். കർത്താവേ എന്നോട് പ്രാർത്ഥിക്കാൻ പറയില്ലേ. ஆண்டவரே என்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. അവൻ കർത്താവിന് സ്വന്തം. ഞാൻ ഒരിക്കലും ചിന്തിച്ചതല്ല ഞാനൊരു പാസ്റ്റർ ആകും. நான் ஒரு நாள் நினைக்கல நான் ஒரு போதகர் ஆவேன் அப்படின்னு. അവൻ ദൈവം നമ്മെ വിളിച്ചത്, അവൻ സ്തോത്രം, ഒരു പദ്ധതിയോട് കൂടിയാണ്. தேவன் நம்மளை கூப்பிட்டது வந்துட்டு ஒரு காரணத்துக்காக தான். കരമുയർത്തി ഒന്ന് കർത്താവിന് സ്തോത്രം. கரங்களை உயர்த்தி நம்ம கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் കർത്താവ് சொல்லுவோம். എന്നെ വിളിച്ചത് ഒരു പദ്ധതിയായിട്ടാണ്. கர்த்தர் என்ன கூப்பிட்டது ஒரு காரணத்துக்காக தான். അവൻ റോമാലേഖനം 8:28 വാക്യം ഒന്ന് വായിച്ചാട്ടെ. ரோமர் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 28 വാക്യം. 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ദൈവത്തെ സ്നേഹിക്കുന്നവർക്ക് നിർണയപ്രകാരം വിളിക്കപ്പെട്ടവർ എന്ന് പറഞ്ഞാൽ பததிய பிரகாரம் விളിக்கப்பட்டவர். நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படின்னா அவர் நம்மள கூப்பிடுகிற ஒரு விஷயம் எப்படி இருக்குமா, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். ஆமென். தெய்வம் நம்மை விളിച്ചது ஒரு பததியோட பாகமாயிட்டா. நம்மளை ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கிறது ஒரு தீர்மானத்தின் ஒரு பாகமா தான். ஆமென். ஆமென். கர்த்தாവിനെ സ്തോത്രം ചെയ്തേ. கர்த்தருக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். തീരുമാനം എന്ന് പറഞ്ഞത് തെറ്റാണെന്ന് എനിക്ക് തോന്നുന്നു. പദ്ധതി എന്ന് പറഞ്ഞാൽ പർപ്പസ്. ஆமென். அது தீர்மானம். பர்பஸ். கர்த்தாவின் ஸ்தோத்திரம். பர்பஸோடு கூடிய தெய்வம் നമ്മെ വിളിച്ചത്. നമ്മളെ வந்துட்டு ஒரு தீர்மானத்துக்காக தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டிருக்கார். ஹalleluya. ஹalleluya. ദൈവത്തെ സ്നേഹിക്കുന്നവർ, ദൈവത്തെ நேசிக்கிறவர்கள், ஆமென், தெய்வத்தின் பததி பிரகாரம் விളിக்கப்பட்டவர், அவருடைய தீர்மானத்தின் திட்டத்தின்படி நம்ம நடக்கணும். ஆமென். விളിக்கப்பட்டவர் அவர் நம்மளோட திட்டத்துக்காக அவர் நம்மளை அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. അങ്ങനത്തെ ഉള്ളവർക്ക് ദൈവം എല്ലാം നന്മയ്ക്കായിട്ട് കൂട്ടി വരും. அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும் தான் கர்த்தர் வந்து எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார். ஹalleluya. ஹalleluya. കർത്താവിന്റെ സ്തോത്രം. നമ്മെ വിളിച്ചത് ഒരു പദ്ധതിയോടെയാണ്. നമ്മളെ கூப்பிட்டிருக்கிறது ஒரு தீர்மானத்தோட ஒரு திட்டத்திற்காக தான். കർത്താവിന്റെ സ്തോത്രം. എന്താ ആ പദ്ധതി? என்ன அப்படி ஒரு தீர்மானம்? വായിച്ചാട്ടെ. 1 പത്രോസിന്റെ ലേഖനം 2-ാമത്തെ അധ്യായം അതിന്റെ 9-ാമത്തെ തിരുവചനം വായിച്ചാട്ടെ. 1 പേതുരു പരിശുദ്ധാത്മാവേ 2:9. ஹோலி ஸ்பிரிட் ஷகனவாசியாரா. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்கள் அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் நிறத்திற்கு வரவழைத்தபடினுடைய புள்ளியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமாக ஆச்சரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருடைய சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ആമേൻ. കർത്താവിന്റെ സ്തോത്രം. ദൈവത്തിന്റെ വചനം പറയുകയാണ്, നിങ്ങൾ, ആമേൻ സ്തോത്രം, നിങ്ങളെ വിളിച്ചവന്റെ സദ്ഗുണങ്ങളെ പ്രഘോഷിക്കേണ്ടതിന് തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട ആൾക്കാരാണ്. நீங்க அவரோட சொல்லிக்கணும், நம்மள கூப்பிட்டிருக்கிறவர்களுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்காரா இருக்கிறோம். ആമേൻ സ്തോത്രം. ദൈവത്തിന്റെ സദ്ഗുണങ്ങൾ, നല്ല ഗുണങ്ങളെ വിളിച്ചു പറയേണ്ടിയ ആൾക്കാർ. அவர் தேவனுடைய நல்ல நல்ல விஷயங்களை நம்ம வந்து சொல்லி கூப்பிடணும். அதுக்காக ஒரு சாட்சியம் പറയാനാ ദൈവം നമ്മെ വിളിച്ചത്. நம்மளோட சாட்சியாக ஏற்படுத்துறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டிருக்கிறார். എന്താ സാക്ഷ്യം? அப்படி என்ன ஒரு சாட்சி? ആമേൻ സ്തോത്രം. എന്റെ പാപത്തിന്റെ ചെളിക്കുണ്ടിലായിരുന്ന എന്നെ, பாவத்திற்குள்ளாய் இருந்த என்னை ദൈവത്തിന്റെ പൊന്നോമന പൈതൽ അവന്റെ ചോര തന്ന് രക്ഷിച്ചു. அவர் தேவனுடைய மகனை நம்ம கிட்ட அனுப்பி நம்மள வந்து கல்வாரி சிலுவை நம்மள இருந்து ரத்தத்துல இருந்து மீட்கப்பட்ட விஷயம். എത്ര പേര് കരമുയർത്തി കർത്താവിനെ സ്തോത്രം ചെയ്യും? எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. എന്നെ രക്ഷിച്ച ഒരു ദൈവമുണ്ട്. என்னை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தின ஒரு தெய்வம் இருக்கிறார். അത് ഞാൻ വിളിച്ചു പറയാൻ വേണ്ടിയാ എന്നെ വിളിച്ചത്. அதை நான் பல பேர்ட்ட சொல்றதுக்காக தான் என்ன கூப்பிட்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். അതിനുവേണ്ടി നിയോഗിക്കപ്പെട്ട, തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട ഒരു ജാതിയും, തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട ജാതി, அதுக்காக அறிவிக்கப்பட்ட ஒரு ஜாதியா தான் இருக்கோம் நம்ம. ആമേൻ സ്തോത്രം. ജാതിയും രാജകീയ പുരോഹിത വർഗവും. அப்படிப்பட்ட ஜாதியும் சொந்த ஜனமா இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். രാജകീയ പുരോഹിത വർഗവും, சொந்தமான ஜனம். അടുത്തത് കിങ്, ராஜரீகமாக ஆச்சரிய கூட்டமாகவும். ആമേൻ. ராயல் priesthood, ராஜரீகமான ஆச்சரிய கூட்டமாக. കർത്താവിന് സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. കരമുയർത്തി കർത്താവിന് സ്തോത്രം ചെയ്തേ. നമുക്ക് ദൈവം നൽകിയ നല്ല ട്രാൻസ്ലേറ്റർക്കായിട്ട് സ്തോത്രം ചെയ്തേ. ആമേൻ. എന്നെ സഹായിക്കുന്ന ഒരു സഹോദരിയെ ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ.
എൻ്റെ കഷ്ടസാരിൻ്റെ സമയത്ത് ആരും ഇല്ലാത്തപ്പോൾ സഹോദരി ഓടി വന്ന് നിൽക്കും. കർത്താവ് ദൈവം സമൃദ്ധമായിട്ട് അനുഗ്രഹിക്കട്ടെ. ഹല്ലേലൂയ. അപ്പോൾ ദൈവത്തിൻ്റെ വചനം പറയുകയാണ് നമ്മുടെ രാജകീയ പുരോഹിത വർഗമാണ്. ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம ராஜரீகமான ஆச்சரிய கூட்டமா இருக்கிறோம் என்று. ആമേൻ. ஆமென். നമ്മുടെ ശുശ്രൂഷ എന്താ? நம்முடைய சுவிசேஷங்கள், നമ്മുടെ ശുശ്രൂഷ നമ്മുടെ മിനിസ്ട്രി എന്താ? நம்முடைய வேலை என்னவா இருக்கிறது? നമ്മുടെ രാജകീയ പുരോഹിതരാണ്. പക്ഷേ പുരോഹിതന്റെ പണി എന്താ? நம்மளோட போதகரா இருக்கானா? நம்மளோட ஊழியங்கள் என்னவா இருக்கிறது? ആമേൻ. സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. പ്രിയമുള്ളവരെ, നമ്മൾ ചെന്ന് സുവിശേഷം പറയണം. நம்ம போய் ஊழியங்கள் செய்ய வேண்டும். நம்ம வந்து சுவிசேஷம் செய்ய வேண்டும். സദ്വർത്തമാനം എല്ലാവരോടും വിളിച്ചു പറയണം. அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். എന്നെ രക്ഷിച്ച ദൈവത്തെക്കുറിച്ച് ഞാൻ വിളിച്ചു പറയണം. என்னை ரட்சிப்புலா நடத்துற ஒரு தெய்வத்தை குறித்து நான் வந்து வெளியில சொல்ல வேண்டும். എനിക്ക് വേണ്ടി അറക്കപ്പെട്ട കുഞ്ഞാട്ടിനെ കുറിച്ച് വിളിച്ചു പറയണം. எனக்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை நான் சொல்ல എനിക്ക് வேண்டும். വേണ്ടി അറക്കപ്പെട്ട കുഞ്ഞാടിനെ കുറിച്ച് വിളിച്ചു പറയണം. எனக்காக அறுக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை குறித்து நான் வெளியில சொல்ல வேண்டும். എനിക്ക് വേണ്ടി ചോര ഒഴുക്കി തന്ന അവൻ എൻ്റെ ദൈവത്തെക്കുറിച്ച് വിളിച്ചു പറയണം. எனக்காக ரத்தம் சிந்தின கொடுத்த ஒரு தேவனை குறித்து நான் வெளியில சொல்லணும். അതിനു വേണ്ടിയുള്ള രാജകീയ പുരോഹിത വർഗമാണ് ഞാൻ നിങ്ങളും. അതിൽപ്പെട്ട ഒരു രാജരീകமான ആശ്ചര്യ കൂട്ടமா இருக்கிறோம் நீங்களும் நானும். ഹല്ലേലൂയ. ആമേൻ. പ്രിയമുള്ളവരെ, ഇന്ന് ആമേൻ സ്തോത്രം, അങ്ങനെ ഒരു ദൗത്യം നമ്മുടെ മേൽ ഉണ്ടെങ്കിൽ, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா ആമേൻ, നമ്മൾ അറിയണം നമ്മുടെ ശുശ്രൂഷ എന്താണ്. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளோட ஊழியம், நம்மளோட காரியங்கள் என்ன நம்ம தெரிந்து கொள்ள ഒരു வேண்டும். ശുശ്രൂഷകൻ എന്ത് ചെയ്യണമെന്ന് അറിയണം. ஒரு ஊழியம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தெரியணும். കർത്താവിന് സ്തോത്രം. ആമേൻ. ഇന്ന് ഇംഗ്ലീഷ് ചർച്ചിൽ ഞാൻ ഇങ്ങനെ പറഞ്ഞു. இன்று ஆங்கில சபையில நான் இப்படியா சொல்லிக் கொண்டிருந்தேன். ആമേൻ. ഈ പാസേജ് ആമേൻ ശുശ്രൂഷിച്ചാൽ, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் வந்துட்டு பிரசங்கித்தால் നമ്മുടെ പല തീരുമാനങ്ങളും നമ്മുടെ ചിന്താഗതികൾ മാറിപ്പോകും. நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த காரணம் எல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் நம்ம மாற்ற வேண்டியதா இருக்கும். പാരമ്പര്യത്തിന്റെ ചിന്താഗതി മാറും. பாரம்பரியமா இருக்கிற நம்மளுடைய சிந்தைகள் எல்லாம் மாற்றப்படும். സ്വാർത്ഥത മാറിപ്പോകും. நம்மளோட சொந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மாறி போக வேண்டும். ഞാൻ എന്ന് പറയുന്ന ആ സ്വാർത്ഥത അങ്ങ് മാറിപ്പോകും. நான் எப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த வார்த்தையில அந்த மாறி போக வேண்டும். ഹല്ലേലൂയ. എന്താണ് ഒരു ദൈവ പൈതലിനെ കുറിച്ചുള്ള ദൈവത്തിന്റെ പദ്ധതി? என்னதான் அப்படிங்கிற நம்மளோட மனுஷங்களை குறித்து தேவருக்கு இருக்க அப்படி ஒரு தீர்மானம், திட்டவட்டம் என்ன? ഹല്ലേലൂയ. ദൈവത്തിന്റെ വചനം പറയുകയാണ്. അവൻ 17ാമത്തെ വാക്യം, ആ ലൂക്കായുടെ സുവിശേഷം 10ന്റെ 17ാമത്തെ അവൻ വാക്യത്തിൽ പറയുകയാണ്. കർത്താവിന് സ്തോത്രം. അവൻ 10ന്റെ 1ാമത്തെ വാക്യം പറയുകയാണ്. അവൻ 70 പേരെ നിയോഗിച്ച് അവൻ അവരോട് പറഞ്ഞു. அந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 70 பேரை நியமித்து நான் போகும் சகல பட்டணங்களுக்கு இடங்களுக்கு அவருக்கு தமக்கே முன்பே 2 பேராக அனுப்பினார் என்று. പെട്ടെന്ന് നമ്മൾ ചില കാര്യങ്ങൾ പഠിക്കാൻ പോകും. പെട്ടെന്ന് நம்ம சீக்கிரம் சில விஷயங்களை நம்ம படிக்க போறோம். 2 മിനിറ്റ് കൊണ്ട് നമ്മൾ ഒരു ദൈവദാസന് വേണ്ടിയ കാര്യങ്ങളെല്ലാം പഠിക്കാൻ പോകും. 2 நிமிஷத்துல நம்ம வந்து ஒரு தேவைப்படுகிற ஒரு மனுஷனுக்கு ஏற்றதான எல்லா காரியங்களும் நம்ம படிக்க போறோம். കരവേർത്തി ഒന്ന് കർത്താവിനെ സ്തോത്രം ചെയ്യേ. கர்த்தர் ഒന്നാമത്തെ കാര്യം, 1வது விஷயம், ആമേൻ സ്തോത്രം, എന്നെ തെരഞ്ഞെടുത്തത് ദൈവമാണ്. என்னை தேர்ந்தெடுக்கப்பட்டது என்னோட தேவன். 70 പേരെ നിയോഗിച്ചാക്കി. 70 பேரை அவர் நியமித்த ஆளு, തെരഞ്ഞെടുത്ത് നിയോഗിച്ചു. அவர் வந்து நம்மளை தேர்ந்தெடுக்கிறதை வந்து அவர் நியமித்து விட்டார். കർത്താവിന്റെ സ്തോത്രം. അപ്പോൾ എന്നെ തെരഞ്ഞെടുത്തത് എൻ്റെ ദൈവമാണ്. என்னை தேர்ந்தெடுத்தது என்னுடைய தெய்வமா இருக்கிறார். രണ്ടാമത്തെ കാര്യം, 2வது விஷயம், അവരെ ഈരണ്ടായിട്ട് പറഞ്ഞു വിട്ടു. அவர் 2 போக பண்ணினார். ദൈവം നമ്മെ ആക്കി വെച്ചിരിക്കുന്നത് ആമേൻ സ്തോത്രം ചിലതിന്റെ ഭാഗമായിട്ടാണ്. சில நம்மளை ஆண்டவர் வந்துட்டு குறித்து வைத்திருக்கிறது சில விஷயத்தோட ஒரு பாகமாயிட்டு தான் வச்சிருக்கிறார். നമ്മളെ ദൈവം ആക്കി വെച്ചിരിക്കുന്നത് ചിലതിന്റെ ഭാഗമായിട്ടാണ്, ഒറ്റയ്ക്ക് നടക്കാനല്ല. சில விஷயத்தை ஆண்டவர் நம்மளை நியமித்து வச்சிருக்கிறது தனியா நடக்கிறதுக்காக அல்ல, சில விஷயங்களை சேர்த்து நடக்கிறதுக்காக. നമ്മുടെ ജീവിതം ദൈവം ചിലതിനോട് ചേർത്ത് വെച്ചിരിക്കുകയാണ്. சில விஷயங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இன்னொரு வாழ்க்கையில அவர் வந்து சேர்த்து வைத்திருக்கிறார். കൂട്ടം തെറ്റി നടക്കാനുള്ളവരല്ല നമ്മൾ. கூட்டமா நடக்கிறதுக்காக அவர் நம்மளை அழைக்கப்படவில்லை. നമ്മൾ ഒരു ദേശത്തായിരിക്കുമ്പോൾ, நம்ம ஒரு தேசத்துல இருக்கிற வேளையில ആമേൻ സ്തോത്രം, ആ ദേശത്തിലെ സഭയോട് ചേർന്ന് നിൽക്കണം. அது ஒரு தேசத்துல நம்ம ஒரு சபைக்குள்ள நம்ம சேர்ந்து இருக்க வேண்டும். ആമേൻ. ஆமென். കർത്താവിന്റെ സ്തോത്രം. ഒരു പ്രാർത്ഥനാ വിഷയം ഉണ്ടെങ്കിൽ ആമേൻ പ്രാർത്ഥിക്കാൻ ഒരാളോട് പറയണം. ஒரு ஜெபங்கணும் அப்படின்னு சொல்ற இடையில வந்து ஒருத்தங்கிட்ட ஜெபிங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம. ആമേൻ. ഒരുത്തന് ഒരു വിഷയം ഉണ്ടെങ്കിൽ നമ്മൾ ചെന്ന് പ്രാർത്ഥിക്കണം. அவருக்கு ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா நம்ம அவருக்கு வேண்டி போய் அங்க இருந்து போய் பிரேயர் பண்ண வேண்டும். തിരുവചനത്തിൽ പറയുന്നു അവരെ ഈരണ്ടായിട്ട് പറഞ്ഞു വിട്ടു. வசனத்தை சொல்கிறது அவர்கள் 2 பேராக அனுப்பினார் என்று. ഒറ്റയ്ക്ക് വിട്ടാ പോരായിരുന്നു. ஒரு ஆளை அனுப்பிச்சிருந்தா போதும் இல்லையா? ആമേൻ സ്തോത്രം. അത് കൂട്ടമായിട്ടാ ദൈവത്തിന്റെ அவங்க கூட்டமா தான் ஆண்டவரை தேவனுடைய தேர்ந்தெடுக்கிறது. ചേർന്ന് പറഞ്ഞു, ഞാനൊരു ചർച്ചിന്റെ ഭാഗമാണ്. நான் ஒரு சர்ச்சோட பாகமா இருக்கிறேன். ചർച്ച് എന്ന് പറഞ്ഞാൽ ദൈവത്തിന്റെ ശരീരമാണ്.
சபை என்று சொல்லுகிறது ஆண்டவருடைய சரீரமா இருக்கிறது. നമ്മൾ എവിടെയായിരിക്കുന്നു, ഏത് ദേശത്തായിരിക്കുന്നു, ആമേൻ സ്തോത്രം, ആ ചർച്ചിന്റെ ഭാഗമായിരിക്കും. நம்ம எந்த தேசத்துல இருக்கோமோ அந்த சபையில இருக்கிற அந்த தேசத்துக்கு சபையோட பாகமா இருக்க வேண்டும். മൂന്നാമത്തെ കാര്യം, மூன்றாவது விஷயம், ആമേൻ സ്തോത്രം, ആമേൻ അവിടെ പറഞ്ഞിരിക്കുകയാണ്, ആമേൻ ആമേൻ സ്തോത്രം. രണ്ടാമത്തെ വാക്യം ഒന്ന് വായിച്ചു. இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ദൈവസഭയ്ക്കകത്തേക്ക് വന്ന നിനക്ക് ഒരു പ്രാർത്ഥന യേശു ഏൽപ്പിക്കുകയാണ്. தேவ சபைக்குள்ள வந்த உங்ககிட்ட ஆண்டவர் ஒரு பிரார்த்தனையை ஏற்படுத்துகிறார், ஒரு ஜெபத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ദൈവം നമുക്കൊരു പ്രാർത്ഥന തന്നിട്ടുണ്ട്. ചേർന്ന് പറഞ്ഞേ, ഒരു പ്രാർത്ഥനയുണ്ട്. நம்ம கிட்ட ஆண்டவர் ஒரு ஜெபத்தை கொடுத்திருக்கிறார். എന്താ ആ പ്രാർത്ഥന? அப்படி என்ன அந்த ஜெபம்? ഞാൻ പാസ്റ്റർ ആയതുകൊണ്ട് എന്റെ പ്രാർത്ഥന എന്താണെന്നറിയാമോ? நான் போதகரா இருக்கனால என்னோட ஜெபம் என்ன தெரியுமா? കർത്താവേ, ഒത്തിരി പേര് സ്ഥലം പോരാതെ വേണം ആൾക്കാരെ പറഞ്ഞു വിടുന്നു. అంటే சபை நிரம்பி வழியத்தக்க ஆத்துமாக்களை தரணும் அப்படிங்கிறது. എല്ലാവർക്കും മാനസാന്തരം ഉണ്ടാകണം. எல்லாருமே മനം திரும்பப்படணும். എല്ലാവരോടും വചനം ഇടപെടണം. எல்லாரோட போய் வசனம் போய் அங்க ஆட்கொள்ளணும். എന്നാൽ ഒരു ശുശ്രൂഷകന് വേണ്ടിയ ആദ്യത്തെ പ്രാർത്ഥന ആ പ്രാർത്ഥനയല്ല. ஒரு போதகருக்கு இருக்கிற ஒரு விஷயத்தை முதல் பிரார்த்தனை அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்க கூடாது. ആമേൻ. ആമേൻ. സഭയ്ക്കകത്ത് ആൾക്കാർ വരുന്നതും ആളെ രക്ഷിക്കുക എന്ന് പറയുന്ന പ്രാർത്ഥനയല്ല യേശു പഠിപ്പിച്ച പ്രാർത്ഥന. சபைக்குள்ள நிறைய ஜனங்கள் வரணும், அவங்கள ரட்சிப்புக்குள்ள பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது அவருடைய ஜெபமா இருக்கிறது. യേശു പഠിപ്പിച്ച ആദ്യത്തെ പ്രാർത്ഥന, அவர் சொல்லி கொடுத்த நமக்கு முதல் ஜெபம், ആമേൻ, ശുശ്രൂഷകന്മാർക്കുള്ള ശുശ്രൂഷയുമായി ബന്ധപ്പെട്ട ആദ്യത്തെ പ്രാർത്ഥന. போதகருக்காக இருக்கிற ஊழியக்காரத்துக்காக இருக்கிற முதல் பிரார்த்தனை என்ன என்றால் എന്താ പ്രാർത്ഥന? அப்படி என்ன அந்த ஜெபம்? ആമേൻ സ്തോത്രം. വിളവധികം വേലക്കാരെ ചുരുക്കം, വിളവിന്റെ നാഥനോട് വേലക്കാരെ അയപ്പാൻ വേണ്ടി അപേക്ഷിപ്പേ. அவர்கள் வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தன் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்பார். ആമേൻ. ஆமென். കർത്താവേ, ഞാൻ പോകാൻ പോവുകയാണ്, അവിടെ ചെല്ലുമ്പോൾ ഞാൻ സുവിശേഷം പറയും, അന്നേരം എല്ലാവരും രക്ഷിക്കപ്പെടണം. அதல்ல. ஆண்டவரே, நான் அங்க போக போறேன், அங்க போய் நான் ஜெபத்தை சொல்லும்போது அங்க இருக்கவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற விஷயம் அல்ல. പിന്നെ എന്താ പ്രാർത്ഥന? அப்படி என்ன அப்ப ஜெபம்? കർത്താവേ, ஆண்டவரே, വയല് വിളഞ്ഞു കിടക്കുകയാണ്. கர்த்தாவே, வயல்கள் நிறைய இருக்கிறது. ആമേൻ. അവിടെ ധാരാളം ആമേൻ സ്തോത്ര ശുശ്രൂഷകന്മാരെ പറഞ്ഞു. அங்க தாராளமான போதகரை சொல்லி விடலாம். ശുശ്രൂഷകന്മാരെ പറഞ്ഞു വിടണം. நிறைய பேர் அங்க போய் விடலாம். എത്ര പേര് ആമേൻ പറയും? ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കർത്താവിന്റെ സ്തോത്രം. പ്രിയമുള്ളവരെ, ഇത് നമ്മുടെ ആഗ്രഹമാണ്, இது நம்மளோட ஆசையா இருந்ததா, ഇത് നമ്മുടെ പ്രാർത്ഥനയാണ്, இதுதான் நம்மளோட ஜெபமா இருந்ததுன்னா നമ്മുടെ സ്വഭാവം മാറും, நம்மளுடைய குணாதிசயங்கள் மாறும். പിന്നെ നമ്മൾ കസേരയ്ക്ക് വേണ്ടി അടിയുണ്ടാക്കത്തില്ല, நம்ம நாற்காலிக்காக நம்ம சண்டை போட மாட்டோம், മൈക്കിന് വേണ്ടി അടിയുണ്ടാക്കത്തില്ല, மைக்குக்காக நம்ம சண்டை போட மாட்டோம். ആമേൻ. കർത്താവേ, വേല ഭയങ്കരമാ, ആമേൻ, വിളവ് അധികമാ, அங்க அறுப்பு நிறைய இருக்கிறது. ഞാൻ പോരാ, ഇത്രയും പേര് പോരാ, ഇനിയും വേലക്കാരെ വേണം. நான் ஒருத்தி போறாது, இன்னும் கொஞ்சம் பேர் போறாது, நிறைய பேர் வேணும். ആമേൻ. കർത്താവിന്റെ സ്തോത്രം. അപ്പൊ ശുശ്രൂഷകന് ഒരു പ്രാർത്ഥനയുണ്ട്, போதகருக்கு ஒரு ஜெபம் இருக்கிறது. എന്താണ് ആ പ്രാർത്ഥന? அப்படி என்ன அந்த ஜெபம்? ആമേൻ സ്തോത്രം. ഇനിയും ആൾക്കാരെ ഈ വയലിലേക്ക് അയക്കണം. ஆண்டவரே, நிறைய ஆட்களை இந்த வயல்ல போடணும் அப்படிங்கிறது. കർത്താവിന്റെ സ്തോത്രം. ഈ അടുത്ത കാര്യം ആമേൻ സ്തോത്രം അടുത്ത വാക്യം ഒന്ന് വായിച്ചേ. புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ആമേൻ. കർത്താവിന്റെ സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. ആമേൻ. നമ്മള് ശുശ്രൂഷ ചെയ്യുമ്പോൾ അയ്യോ അവരോട് എങ്ങനെയാ സുവിശേഷം പറയുന്നത്? நம்ம பிரசங்கிட்டு இருக்கும்போது நம்ம யோசிப்போம், அவங்க கிட்ட எப்படி போய் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு. പ്രസംഗിക്കാൻ നിൽക്കുമ്പോ അല്ല, ആമേൻ, ബിൽഡിങ്ങിൽ ഇരിക്കുമ്പോ, ആമേൻ സ്തോത്രം. ആമേൻ, ആമേൻ, നമ്മുടെ ഫ്ലാറ്റിന്റെ അടുത്ത് താമസിക്കുന്നവരോട് എങ്ങനെ സുവിശേഷം പറയും? நம்ம எங்க தங்கி இருக்கோமோ பக்கத்துல இருக்கவங்க கிட்ட போய் எப்படி நம்ம சொல்ல முடியும், நம்ம யோசிப்போம் இல்லையா? ആ ജോലി സ്ഥലത്തുള്ള അവരോട് സുവിശേഷം പറയണമെന്നുണ്ട്, പക്ഷെ ധൈര്യം കിട്ടുന്നില്ല. അയ്യോ, അവരെന്തൊരു ആൾക്കാരാ. வேலையில் இருக்கிற இடத்துல நம்ம போய் சொல்லணும்னு நினைப்போம், ஆனா நமக்கு பயமா இருக்கும், ஐயோ அவங்க எப்படிப்பட்ட எடுத்துக்குவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. കൂട്ടത്തിലൊരു പാവം ഒരുത്തനുണ്ട്, അവനോട് സുവിശേഷം പറയാം. அந்த கூட்டத்திலே ரொம்ப பாவமா இருக்கிற ஒரு ஆள் இருக்கு, அவங்க கிட்ட போய் நம்ம போய் பிரசங்கிப்போம். യേശു അയച്ചത്, ആമേൻ സ്തോത്രം, ആട്ടിൻകുട്ടിയെ ചെന്നായ്ക്കളുടെ ഇടയിലേക്കാണ്. ஆண்டவர் அனுப்பினது ஆட்டுக்குட்டிகளை ஓநாய் கூட்டங்கள் நடுவில் போய் அனுப்பினார். ആമേൻ. കർത്താവിനോട് പറയാൻ പറ്റത്തില്ല, കർത്താവേ, അവിടെ മുഴുവൻ ചെന്നായ്ക്കളായിരിക്കും, ശുശ്രൂഷിക്കാൻ മേല. நம்ம போய் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது, அங்க நிறைய ஓநாய்களா இருக்கும், அங்க போய் நான் எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவேன் அப்படின்ட்டு. നിന്റെ മേൽ കിടക്കുന്ന പദ്ധതി, ആമേൻ സ്തോത്രം, നീ ആട്ടിൻകുട്ടിയാ, നീ പോകേണ്ടത് ചെന്നായുടെ അടുത്തോട്ടാ. உங்க மேல இருக்க தீர்மானம், நீ ஆட்டுக்குட்டி தான், ஆனா நீ போய் சொல்ல வேண்டியது ஓநாய் கூட்டத்துக்கிட்ட அப்படிங்கிறது. ശുശ്രൂഷകൻ മനസ്സിലാക്കേണ്ട പാഠമാ. ஒரு ஊழிய சொல்கிறவர் என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டு ஒரு பாடம் നിന്റെ இதுதான். ശുശ്രൂഷയെ, ആമേൻ സ്തോത്രം, അനുഗ്രഹമാക്കുന്നത്, ആമേൻ, നീ കാണുന്ന കാഴ്ചയല്ല. நீ உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டமா இருக்கிறது நீங்க பார்க்கிற அந்த காட்சிகள் அல்ல. ആമേൻ സ്തോത്രം. നിന്റെ കൂടെയുള്ള ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം, உங்க கூட இருக்கிற தேவனுடைய பிரசன்ஸ் தான். ആമേൻ.
പലതവണ നമ്മുടെ ചർച്ച് ആമേൻ സഹോദരം ആളില്ലാതെ നിർത്തണമെന്ന് വിചാരിച്ചതാണ്. பல நாட்கள் நம்ம சபையில ஆட்காரே கூட்டமே இல்லையேன்னு சொல்லி நான் நிறுத்தலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். നമുക്ക് ആദ്യം ഇംഗ്ലീഷ് സർവീസ് മാത്രമേ ഉണ്ടായിരുന്നുള്ളൂ. முதல்ல நம்ம வந்து ஆங்கில சபை மட்டும் தான் வச்சிருந்தோம். ഇംഗ്ലീഷ് സർവീസിലെ ആളില്ലാതെ എൻ്റെ കൂടെ സഹായിക്കുന്ന അച്ചായനോട് ഞാൻ പറഞ്ഞു, ഇന്ന് നമുക്ക് സ്റ്റോപ്പ് ചെയ്തേക്കാം. அங்க வந்துட்டு அங்க ஆதில கூட்டம் அதிகமா இல்லாத மாதிரி நாங்க நினைச்சிருக்கோம். சரி கூட இருக்க ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு நம்ம இது நிறுத்திடலாம் அப்படின்ட்டு. ക്യാമ്പിൽ പോയി നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം, അതാ നല്ലത്. എന്തിനാ വാടക കൊടുക്കുന്നത്? நான் நினைச்ச போய் கேம்ப்ல போய் நம்ம போய் அங்க சுவிசேஷம் சொல்லுவோம், அதுதான் நல்லது, ஏன் நம்ம இங்க வந்து கஷ்டப்படணும் அப்படின்ட்டு. അവൻ സ്വന്തം പല പ്രാവശ്യം മനസ്സ് തകർന്നു പോകുന്നവരെ വന്നിട്ടുണ്ട്. பல தடவை மனசுல வந்துட்டு அது வந்து தகர்ந்து போகிறதுதான ஒரு விஷயங்கள் ഒരു ദിവസം நடந்துருக்கு. തീരുമാനിച്ചു, ഇനി ശുശ്രൂഷ ഇനി നിർത്താൻ പോകും. ഇന്ന് അവസാനത്തെ ക്ലാസ്, ഇന്ന് അവസാനത്തെ മീറ്റിംഗാ. ஒவ்வொரு நாள் நினைப்பேன் இன்னைக்கே நம்ம முடிச்சிடலாம், இன்னைக்கு தான் கடைசியா இருக்கணும் அப்படின்ட்டு. അന്ന് ഞങ്ങൾ വളരെ സങ്കടത്തോടെ ഞാനും എൻ്റെ കൂടെയുള്ള ആ എൽഡർ ബ്രദറും കൂടി വന്ന് ഞങ്ങൾ ഇരുന്ന് പ്രാർത്ഥിക്കുക. അപ്പോൾ അദ്ദേഹം അവിടെ ഇരിക്കും, ഞാനും അവിടെ ഇരുന്ന് ശുശ്രൂഷിക്കും. அப்ப என் கூட இருந்த ஒரு முதிர்ந்தவர் அந்த பக்கம் இருந்து நாங்க 2 பேர் இருந்து இந்த மாதிரி நாங்க வந்து பிரசன்னிச்சு பண்ணிட்டு இருக்கோம். ചർച്ചിൽ ആകെയുള്ളത് 2 പേരാ. சபையில இருக்கிறது 2 பேர் தான். ഒന്ന് പാസ്റ്ററും അവൻ പാസ്റ്ററിന്റെ സഹായിയും. ஒரு பாஸ்டர் அவருடைய வந்து கூட இருக்கிற ஒரு പ്രധാന സഹോദരൻ അന്നങ്ങനെ അവൻ കടൈശി മീറ്റിംഗാ. அது வந்து ஒரு கடைசி கூட்டமா இருந்தது. അവൻ സഹോദരൻ അന്നങ്ങനെ കണ്ണടച്ച് പ്രാർത്ഥിക്കുക. அது கண்களை மூடி நாங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். പ്രാർത്ഥിച്ച് കഴിഞ്ഞ് കണ്ണ് തുറക്കുമ്പോൾ ஜெபித்து முடித்த அந்த கண்களை திறக்கிற வேளையில ഞാൻ കാണുന്നത് 4 ആഫ്രിക്കൻ പ്രദേശം ഇവിടെ ഇങ്ങനെ ഇരിക്കുന്നു. அங்க நான் பார்த்து கொண்டு ஒரு 4 மனுஷர்கள் அங்க ஒரு ஆப்பிரிக்கன் மனுஷர்கள் இருக்கிறதை பார்த்தேன். കർത്താവിന്റെ സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രിയമുള്ളവരെ, നമ്മളെ നടത്തുന്നത് നമ്മുടെ സാഹചര്യമല്ല. நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறது நம்மளுடைய விஷயம் அல்ல, நம்மளுடைய நோக்கம். മിനിസ്ട്രിയെ നമ്മൾ അവൻ സ്തോത്രം മിനിസ്ട്രിയെ കൊണ്ടുപോകുന്നത് ദൈവദാസന്റെ ബുദ്ധിയൊന്നുമല്ല. அது ஊழியத்தை கொண்டு போகிறது ஒரு போதகருடைய புத்தியா இல்ல. പോതികരുടെ അവൻ സ്തോത്രം അവൻ കരിസ്മാറ്റിക് ഗിഫ്റ്റ് ഒന്നുമല്ല. அவருக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வெளிய ஞானமோ இல்ல. ദൈവത്തിന്റെ പദ്ധതിയും ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യവും அவருடைய தீர்மானமும் அவருடைய பிரசன்ஸ் மாத்திரம் தான். ചേർന്ന് പറഞ്ഞ ചെന്നായ്ക്കളുടെ ഇടയിലേക്ക് കുഞ്ഞാടിനെ പോലെ எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ആട്ടുകുട്ടികളെ ഓനായിക്കൊള്ളയെ അனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்று. വീണ്ടും അവൻ അതിന്റെ താഴ്ത്തോട്ട് വായിക്കുമ്പോൾ കാണാം കർത്താവിന്റെ സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. ആമേൻ. 9ാമത്തെ വാക്യം. அதுக்கப்புறம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது. അല്ല 8, 9 வாയിச்சோ. 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் மேல் வைக்கிறவர்களை நீங்கள் புசித்து அவரிடத்தில் உள்ள பிணையாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வருகிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். ആമേൻ. ഹല്ലേലൂയ. ദൈവത്തിന്റെ വചനം പറയുകയാ, നിങ്ങൾ രോഗികളെ സൗഖ്യമാക്കണം. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க வந்துட்டு பிணியாளிகளை வந்து சொஸ்தமாக்க வேண்டும் என்று. നമ്മൾ പറയുന്നത് ദൈവത്തോട് സൗഖ്യമാക്കാനാ. நம்ம கேக்குறோம், தெய்வமே எங்களுக்கு வந்து குணமாக்குங்க அப்படினு. எல்லாரும் எத்தனை பேர் நம்ம கூட இருக்கீங்க? ആമേൻ. ഒരു ആമേൻ കേൾക്കട്ടെ. ആമേൻ. നമ്മൾ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കുക, എന്നെ സൗഖ്യമാക്കണമേ. நம்ம தெய்வத்துக்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோம், ஆண்டவரே என்ன சொஸ்தமாக்குங்க அப்படினு. യേശു നമ്മളോട് പറയുക, നീ ആദ്യം പോയി സൗഖ്യമാക്കണം. ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு, நீ ஃபர்ஸ்ட் போய் சொஸ்தமாடுங்க அப்படினு. എന്നിട്ട് സുവിശേഷം പറയണം. அப்புறமேட்டு நீ வந்து பிரசங்கம் பண்ணு அப்படினு. ശരിയാണോ? ഈ വാക്യം ഉള്ളതാണോ? அவ்வளவுதான். സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആദ്യം സൗഖ്യമാക്കുവീൻ. முதல்ல அங்க போய் நம்ம சொஸ்தப்படுத்தணும் அப்படிங்கறாரு. എന്നിട്ട് ദൈവരാജ്യം പ്രസംഗിപ്പീൻ. அந்த இடத்துல அதுக்கப்புறமேட்டு அங்க பிரசங்கம் பண்ணுங்க அப்படிங்கறாரு. പ്രിയമുള്ളവരെ, നമ്മൾ കൈവയ്ക്കുമ്പോൾ സൗഖ്യമാക്കാൻ തയ്യാറായിട്ട് കാത്തു നിൽക്കുന്ന ഒരു സ്വർഗമുണ്ട്. நம்ம அங்க போய் கை வைக்கிற வேளையில சொஸ்தமாகன்னு சொல்ற வேளையில அங்க சொஸ்தமாக்குற ஒரு தேவன் இருக்கிறார். നമ്മളിങ്ങനെ ഭയന്ന് വിറച്ച് ദൂരെ നിന്ന് പ്രാർത്ഥിക്കും, കർത്താവേ സൗഖ്യമാക്കണേ, പോയിക്കോ. എന്തെങ്കിലും സാക്ഷിയോടെങ്കിൽ നാളെ പറഞ്ഞാൽ മതി. நம்ம இப்படி யோசிச்சுட்டு இருப்போம், ஒருத்தர் நம்ம கிட்ட வருவாங்க, நம்ம தூரமா நின்று நீங்க சொஸ்தமாயிருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியும். അവൻ പ്രാർത്ഥിക്കും, പക്ഷെ നോക്കത്തില്ല, സൗഖ്യമായോ എന്ന് ചോദിക്കാൻ ധൈര്യമില്ല. நம்ம வந்து ஜெபிப்போம், ஆனா நமக்கு தைரியம் இல்ல, ஒரு சொஸ்தமாகுமா இல்லையா அப்படிங்கிறதுக்காகவே. ഞാൻ എൻ്റെ കാര്യം പറഞ്ഞത് കേട്ടോ. நான் பாஸ்டரோட காரியம் പറയുന്നു. അവൻ കൈവച്ച് പ്രാർത്ഥിക്കും, கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, എന്നിട്ട് സൗഖ്യമായോ എന്ന് ചോദിക്കത്തില്ല. அது சொஸ்தமாயிருச்சு அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். സൗഖ്യമായ എന്നെ മെസ്സേജ് ഇട്ടാൽ മതി, പോയിക്കോ. சொஸ்தமானா மட்டும் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க அப்படின்னு சொல்லி போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுடுவோம். കർത്താവ് നിന്നെ നോക്കി പറയും, ഇവനെ കൊണ്ട് തോറ്റു. ஆண்டவர் நம்ம கிட்ட பார்த்து சொல்லுவாரு, இவரை வச்சுட்டு என்னதான் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ഹല്ലേലൂയ. 9ാമത്തെ വാക്യം ഒന്നുകൂടി വായിച്ചു നിർത്താം. 9வது வசனம் ஒருவோட கூட வாசித்து இருக்கும். നിങ്ങൾ 8, 9 വായിച്ചു പെട്ടെന്ന്. ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிறது பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவரை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். ആമേൻ. 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 കർത്താവിന്റെ സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. ദൈവത്തിന്റെ വചനം പറയുക, നിങ്ങൾ രോഗികളെ സൗഖ്യമാക്കി. ആമേൻ. സ്തോത്രം. ദൈവത്തിന്റെ രാജ്യം
അവൻ സമീപിച്ചിരിക്കുന്നു എന്ന് അവരോട് പറയുകയാണ്. நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நம்ம எங்கே போகிறோமோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு சொஸ்தமாக்கணும், அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம சொல்ல வேண்டும். എന്നോട് പറഞ്ഞൊരു കാര്യം, ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. ദൈവം ഒരു സൈന്യത്തെ ഒരുക്കുകയാണ്. ஆண்டவர் இங்கே ஒரு கூட்டத்தை அன்று ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். പ്രായഭേദമന്യേ, அங்கே ஒரு வயது ஒன்றுமில்லை. ആമേൻ. ഭാഷാഭേദമന്യേ, அங்கே ஒரு பாஷைகளுக்கு ஒரு வேலையே இல்லை. ആമേൻ. നമ്മുടെ ഇവിടെ ഇരിക്കുന്ന സഹോദരന്മാർ ഹിന്ദി സഹോദരന്മാർ. இங்கே எடுத்துட்டு கொண்டு வந்து ஹிந்தி சகோதரமாராக இருக்கிறார். ഹിന്ദിയിൽ ശുശ്രൂഷ നടന്നുകൊണ്ടിരുന്ന കുറേ നാൾ കഴിഞ്ഞപ്പോഴാണ് ഞാൻ അറിയുന്നത് ഹിന്ദി അല്ല ഉറുദു ആണെന്ന്. இங்கே கொஞ்ச நாளாக ஹிந்தி நடந்துட்டு இருக்கும்போது அவர் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், இங்கே ஹிந்தி இல்லாத உருது அப்படின்னு நினைச்சிட்டாரு. ചർച്ചിലെ പാസ്റ്റർക്ക് അറിയത്തില്ല ഇവിടെ എന്താ നടക്കുന്നത്. சபையில் இருக்க போதருக்கு தெரியல அவங்க என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு. ஹல்லேலூயா. കൂടെ ഇരുന്ന് നടത്തുന്ന ഒരു ദൈവമുണ്ട്. கூட இருந்து நடத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവൻ അത്ഭുതങ്ങൾ ചെയ്യുന്ന ദൈവമാണ്. அவர் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். അന്ത്യത്തോളം നടത്തുവാൻ മതിയായ ദൈവം. அவர் கடைசி காலம் வரை நடத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். ഇന്ന് ഈ ആമേൻ സ്തോത്രം സായാഹ്നത്തിലും വചനം കേട്ടുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ ദൈവം നിന്റെ മേൽ സൗഖ്യമയക്കും. இந்த சாயங்கால வேளையிலுமே வந்துட்டு ஆண்டவர் நம்ம வசனம் கேட்டுக்கொண்டு நம்மளை சொஸ்தமாக்க அவர் നിന്നെ കൊണ്ട് അവൻ വലിയ കാര്യങ്ങളെ ചെയ്യിപ്പിക്കാൻ நம்மளை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய வைத்திருக்கிறார். നിന്റെ ജീവിതത്തിന്റെ അവസ്ഥകളെ അവൻ മാറ്റാൻ പോകുന്നു. நம்ம வாழ்க்கையில் இருக்க விஷயங்களை அவர் மாற்ற போகிறார். കണ്ണുകളെ അടച്ചോട്ടെ, പ്രാർത്ഥിച്ചു. கண்களை மூடுவோம், நம்ம ஜெபிப்போம். ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിക്കാം. ഹല്ലേലൂയ. പ്രാർത്ഥിച്ചോട്ടെ.